நம்ம தினமும் டிஎன்பிசி 10 தமிழ் கொஷினை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கியான கொஷினை பற்றி பார்க்கலாம். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடர் குமரி என்னும் மூலிகை எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி கச்சாயை. பொறுத்துக்க. அன்னை முத்துலட்சுமி அவங்க வந்து புத்துநோய் மருத்துவமனையை வந்து இது பண்ணாங்க. புத்துநோய் மருத்துவமனை. மூவாரூர் ராமானுஜம் தேவதாசி ஒழிப்பு சட்டம். மாலா பெண் கல்வி. மாலான்றவங்க பெண் கல்விக்காக போராடினவங்க. பண்டித ராமாபாய் அவங்க வந்து சமூக தன்பாளர். தேர்ட் ஒன்று பார்க்கலாம். தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் எவ்வூருக்கு பொருத்துக. எந்த ஊர் வந்து ஆலவாய்ன்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியத்தில் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மதுரை. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். வெண்குடை இலக்கண குறிப்பு. வெண்குடைனா அதனோட இலக்கண குறிப்பு வந்து பண்பு தொகை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பண்பு தொகை. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நல்லாநாதர். சிக்ஸ்த் ஒன். சிறுக்கி பேரும் நகரில் வாயும் தலைவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி குகன். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ஆப்ஷன் அதனோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ராமன். நீத்தொன்று பார்க்கலாம். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? ஆப்ஷன் அவங்க வந்து குருபீடம் எழுதியிருப்பாங்க, யுகசக்தி எழுதியிருப்பாங்க, புதிய வார்ப்புகள் எழுதியிருப்பாங்க. அறம் என்றதை மட்டும்தான் எழுதாது இருப்பாங்களா, அவங்க நூலில் வந்து வராது அறம். ஆன்சர் வந்து அறம். 9வது கொஷின். வேர் சொல்லை கண்டறிக. நைந்தான் அதனோட வேர் சொல் வந்து அதாவது வேர் சொல் எப்போவுமே எப்படி இருக்கும்னாக்கா ஒரு கட்டளை இடுற மாதிரி இருக்கும். அதனோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நச்சு. 10வது கொஷின் உங்களுக்கான கொஷின். நான் கொஷின் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். வெண்மை இந்த சொல்லோட இது சொல்லின் வகையை கண்டறிக. இதுனா சொல்லு தொழிற் பெயரா, இரண்டாம் வேற்றுமையா, வண்ண பண்பு பெயரா, ஆகு பெயரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.